Hello students. So இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதாவது டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னா வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து எப்படி வந்து காடஸஸ் இதெல்லாம் வந்து டெம்பிள் மூலியமா எவால்வ் ஆகி இப்போ மாடர்ன் இந்தியா வரைக்கும் நம்ம எப்படி டெம்பிள் எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எபிசோட்ல வேரியஸ் ரிலீஜன்ஸ் லைக் புத்திசம், ஜெயினிசம், அப்புறம் ஹிந்து, ஸோ இந்த 3 ரிலீஜியஸோட டெம்பிள்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, டெம்பிள்ஸோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி ஏன்ஷியன்ட்ல ஆரம்பிச்சு காடஸஸ்லேருந்து டெம்பிள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எவால்வ் ஆச்சுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைட்ல while construction of stupas, Brahminical temples and image of gods also started getting constructed அப்படிங்கிறாங்க. இப்போ ஸ்டூபாஸ்னா என்ன உங்களுக்கு தெரியும்ல, டோம் ஷேப்டில் இருக்கும் தெரியுமா? நம்ம புத்திஸ்டோட ஸ்ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோம் ஷேப் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்ம ஸ்டூபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டூபாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனதுக்கப்புறம் பிராமணிக்கல் டெம்பிள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு சைமல்டேனியஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த புராணாஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த புராணாஸ்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம டெம்பிளை வந்துட்டு எப்படி பிரிக்கிறாங்கன்னா 3 பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சந்தாரா டைப், இன்னொன்று வந்து நிரந்தரா டைப், இன்னொன்று வந்து சர்வத்தோ பத்ரா டைப். ஸோ டெம்பிள் ஸ்டைன்ஸ் வந்து 3 பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சந்தாரா, நிரந்தரா, அப்புறம் வந்துட்டு சர்வத்தோ பத்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மாடர்ன் டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கோயிலை நம்ம சுற்றிட்டு வருவோம் இல்லையா? ஸோ அந்த பிரதிஷ்ண பாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எந்த கோயிலில் அந்த பிரதிஷ்ண பாதா இருக்கோ அது வந்து என்ன சொல்கிறோன்னா சந்தாரா டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பிரதிஷ்ண பாதா இல்லை அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் நிரந்தரா டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து 3 டைப் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு சர்வத்தோ பத்ரா அப்படின்னு சொல்கிறோம். சர்வத்தோ பத்ரா அப்படின்னா வந்து அந்த கோயிலில் 4 பக்கமும் அக்சசபிலிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் மீனாட்சி அம்மன் டெம்பிள் போனால் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஊர்லேயே வந்துட்டு ஒரு சில பெரிய கோயில்னா பார்த்தோன்னா வந்துட்டு 4 சைடுமே வந்துட்டு வாசல் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி அக்சசபிள் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சர்வத்தோ பத்ரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஏன்ஷியன்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த 3 டைப்பை பிரிச்சிருக்காங்க. என்னென்ன டைப் சொன்னோம்? சந்தாரா, நிரந்தரா, சர்வத்தோ பத்ரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஹிந்து டெம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது சில பேசிக் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இருந்தால் வந்து அது ஹிந்து டெம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பேசிக் ஃபார்ம்ஸ்னு பார்க்கலாமா? ஸோ ஹிந்து டெம்பிளில் 4 பேசிக் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொன்னோமா? ஸோ என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தோம்? சாங்டம் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் இருக்குது. சாங்டம் அப்படின்னா வந்துட்டு கர்ப்பகிருஹா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கர்ப்பகிருஹானா நம்ம கோயிலில் பார்த்துருப்போம் இல்லையா? மூலவர்னா பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதான் என்ன பண்ணுறோம் சொல்லுவாங்கன்னா வந்து கர்ப்பகிருஹா அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன மீனிங் சொல்கிறாங்க? இட் வாஸ் a small cubicle with single entrance and grew into larger chamber in time. அதாவது ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ மாடர்ன் டைம்ஸில் வளர ஒரு லார்ஜர் சேம்பர் மாதிரி வந்து அதை வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கர்ப்பகிருஹா இஸ் மேட் டு ஹவுஸ் தி மெயின் ஐகான். மெயின் ஐக்கான் என்ன? இப்போ சிவன் டெம்பிள் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே சிவன் இருப்பார்ல. அதே மாதிரி பெருமாள் டெம்பிள் போனோம்னா அங்கே பெருமாள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா மெயின் ஐகான் அப்படிங்கிறாங்க. which is itself the focus of much ritual attention அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னப்போ? சாங்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு என்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க. the entrance to the temple which may be the portico or colonnadal hall that incorporates space from the larger number of worships and it is known as மண்டபா அப்படிங்கிறாங்க. கர்ப்பகிருஹான்னு பார்த்துட்டோம், சாங்டன் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வெளியில் என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு மண்டபாஸ் இருக்குது. மண்டபாஸ்னா வந்து இப்போ நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் 1000 கால் மண்டபம்னா பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஏன்ஷியன் டைம், மிடிவல் டைம்ஸ்லாம் வந்துட்டு இந்த மண்டபாஸ் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. அங்கே தான் வந்துட்டு இது ரிலீஜியஸ் கல்ச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது கிளாசிக்கல் டான்ஸஸாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் அந்த மாதிரி இருந்தாலும் எல்லாமே இந்த மண்டபாஸில் தான் நடக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு நமக்கு செகண்ட் பேசிக் ஃபார்மாக சொல்கிறாங்க. தேர்ட் பேசிக் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஃப்ரீ ஸ்டாண்டிங் டெம்பிள்ஸ் tend to have mountain-like sphere. So இது ஒரு பாயிண்ட். mountain-like sphere which can take the shape of curving shikar. அதாவது இப்போ நம்ம நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியா ரெண்டுமே பிரிக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு கர்விங் ஷிகார் அப்படின்னு இருக்கு. சவுத் இந்தியாவில் என்ன இருக்குன்னு சொல்கிறோன்னா விமானா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபார் டெம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் கர்ப்பகிருஹா அப்படின்னா இது வெளியே ஃபுல்லாக நமக்கு மண்டபாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கர்ப்பகிருஹாக்கு மேலே நமக்கு இப்படி ஒரு ஹட்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நார்த் இந்தியாவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு கர்வ்லினியர் ஷிகாராஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சவுத் இந்தியாவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் விமானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு மவுண்டைன் லைக் ஸ்பியர் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு என்ன 3வது பாயிண்டாக இருக்குது. தேர்ட் பேசிக் ஃபார்ம். ஃபோர்த் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க? வாகன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சிவன் டெம்பிளில் யார் வாகனம் இருப்பா? நந்தி இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா வாகனுங்கிறாங்க. தி மவுண்ட் ஆஃப் வெஹிக்கிள் ஆஃப் டெம்பிள் இஸ் a main deity along with the standard pillar or dwaj is placed axially before the sanctum அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கனக்குள்ள கர்ப்பகிருஹா இருக்குது. இங்கனக்குள்ள வந்துட்டு இப்போ சிவன் டெம்பிள் எடுத்துக்கோங்களேன். இங்கேக்குள்ள சிவன் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ இதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா அப்படி வந்துட்டு நமக்கு வந்து இந்த வாகன் இருக்கும். கரெக்டாக?
ஸோ இப்போ ஒரு டெம்பிள் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு ஹிந்து டெம்பிள் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோன்னா, பேசிக்காக இந்த 4 ஃபார்ம் இருந்தா அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுவோம், அது வந்து ஹிந்து டெம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, புரியுதா? ஸோ ஒரு ஹிந்து டெம்பிளில் வந்துட்டு சாங்டம் பார்த்தோம், கர்ப்பகிருஹா அப்படின்னு ஒன்று பார்த்தோம், மண்டபாஸ் இருக்கணும்னு பார்த்தோம், விமானாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்னொன்று என்ன கடைசி வந்து வாகன் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பேசிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹிந்து டெம்பிள். அதுக்கப்புறம் வந்து சில்ப சாஸ்திரா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்துட்டு ஆர்ட், ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் தி பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஸோ வந்து நார்த் இந்தியாவில் வந்து என்ன பேர் வச்சு சொல்கிறாங்க, சவுத் இந்தியாவில் என்ன பேர் சொல்கிறாங்க, சென்ட்ரல் இந்தியாவில் என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க சில்ப சாஸ்திராவில். ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஸோ சில்ப சாஸ்திரான்னு என்னன்னு சொல்லியிருக்காங்க, சில்ப சாஸ்திரா ப்ரொவைட்ஸ் த ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஃபார் ஏன்ஷியன்ட் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர். அதாவது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது மெயினாக எப்படி இருக்கணும், அந்த பிரின்சிபல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இந்த சில்ப சாஸ்திரா அப்படிங்கிற புக்கில் தான் சொல்லியிருக்காங்க. என்னென்ன கவர் பண்ணுவோம் அந்த ரூல்ஸில், கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் டிசைன், ப்ரொபோர்ஷன்ஸ், ஆர்னமெண்டேஷன், ஸோ இது எல்லாமே இருக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு கோயில் வந்து எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், மண்டபாஸ் எப்படி இருக்கணும், கர்ப்பகிருஹா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த புக்கில் இருக்கும். ஆர்னமெண்டேஷன் அப்படின்னா வந்து அந்த கோபுரத்திலே வந்துட்டு பல வடிவங்கள்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கோயில், ஊர் கோயில்னா பார்த்தோம்னா நிறைய சிற்பங்கள்லாம் இருக்கும். ஸோ அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஆர்னமெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரூல்ஸாக இருக்கட்டும், அதுக்கான பிரின்சிபல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சில்ப சாஸ்திரா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டெம்பிள்ஸை வந்துட்டு ரீஜியன் வைஸ் என்ன பிரிக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரீஜியன் வைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 3 ரீஜியனாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நார்த்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு பேர் நகரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து சவுத் சைடு என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு திராவிடா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆந்திரா, சென்ட்ரல் இந்தியா, கர்நாடகா அப்படின்னா இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா மிக்ஸ்டுன்னு சொல்லுவோம். மிக்ஸ்டுன்னு என்ன காரணம்னா வெசரா, இந்த மிக்ஸ் ஆஃப் போத் நகரா அண்ட் திராவிடா அப்படிங்கிறத என்ன சொல்கிறோன்னா வந்துட்டு வெசரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சில்ப சாஸ்திரால வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒவ்வொரு ஸ்டைலையும் வந்து என்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டைலில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு திராவிடா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ திராவிடா ஸ்டைல் எடுத்துட்டோம்னா வந்து மேக்ஸிமம் நமக்கு சவுத் ரீஜன்ஸில் தான் இருக்கும். நம்ம பார்த்தோமா, நம்ம தமிழ்நாடு இருக்கட்டும், கேரளாவில் இருக்கட்டும், ஆந்திரா, கர்நாடகா, ஸோ இந்த ரீஜன்ஸில் இருக்கிற எல்லா டெம்பிள்ஸுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு திராவிடா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஸோ உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம நார்மலாக டெம்பிள் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது ஸோ என்னென்ன இருக்கும் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கோபுரம்ஸ் இருக்கும், ராஜகோபுரம்ஸ் இருக்கும், அப்புறம் உள்ளே வருவோம், வாகன் இருக்கும், அப்புறம் மறுபடியும் உள்ளே போவோம், மண்டபாஸ் இருக்கும், அப்புறம் உள்ளே போனோம்னா கர்ப்பகிருஹா இருக்கும், கர்ப்பகிருஹாவுக்கு மேலே வந்துட்டு விமானாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மாடர்ன் டைம்ஸில் என்ன பண்ணிட்டாங்க, பிரதிக்ஷண பாதா அப்படிலாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சில யூனிக் ஃபீச்சர்ஸ் தான் வந்துட்டு இந்த திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ ஒரு 5 பாயிண்ட் இருக்குது, அந்த 5 பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அந்த திராவிடா ஸ்டைல் அப்படிங்கிறது என்னன்னா மேக்ஸிமம் அந்த பைனியராக இருந்தது யார் அப்படின்னா பார்த்தோன்னா பல்லவா டைனாசிட்டி. இவங்க தான் வந்துட்டு மேக்ஸிமம் பைனியராக இருப்பாங்க. ஸோ இவங்க பீரியடில் தான் நிறைய டெம்பிள்ஸ், திராவிடா டெம்பிள்ஸ்லாம் வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ யார் எந்த டைனாசிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் பல்லவா டைனாசிட்டி. ஸோ இது ஒரு பாயிண்ட். எந்தெந்த ரீஜன்ஸில் இருக்குன்னு சொன்னோம், கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திர பிரதேசில் இருக்குது, அப்புறம் நார்த்தன் தமிழ்நாடு. ஸோ இதுதான் மெயின். ஸோ இந்த ரீஜன்ஸில் ஃபுல்லாக இருக்கிற எல்லா டெம்பிள்ஸுமே என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம், திராவிடா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, திராவிடன் டெம்பிள்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் வித்தின் எ காம்பவுண்ட் வால் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது காம்பவுண்ட் வால்னா இருக்காது. இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல, மண்டபாஸ், கர்ப்பகிருஹாஸ்னா பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்துட்டு வெளியே ஃபுல்லாக ராஜகோபுரம்ஸ் இருக்கும். அந்த ராஜகோபுரம்ஸ் சுற்றியில் என்ன இருக்கும்னா காம்பவுண்ட் வால்ஸ் இருக்கும். ஸோ காம்பவுண்ட் வால்ஸ் ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ்லையோ இல்லை திராவிடன் டெம்பிள்ஸ்லையோ என்ன இருக்கும்னா வந்து ராஜகோபுரம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து த ஃப்ரண்ட் வால் ஹேஸ் அன் என்ட்ரன்ஸ் கேட்வே நோன் அஸ் கோபுரம். கோபுரம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்துட்டு நம்ம ஊரில் இட்ஸ் ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா த ஷேப் ஆஃப் தி மெயின் டெம்பிள் டவர் நோன் அஸ் விமானா. நம்ம போன ஸ்டைலே பார்த்தோம், பேசிக்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹிந்து டெம்பிளில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி திராவிடா ஸ்டைலில் இந்த டெம்பிள் டவரோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு விமானா. இது எப்படி இருக்குது, லுக்ஸ் லைக் அ ஸ்டெப்டு பிரமிட் அப்படின்னு இருக்கும். நான் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ வந்து இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், விமானாஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா த திராவிடன் ஸ்டைல் ஷிகாரா இஸ் ஈக்குவலன்ட் டு தி அம்லக் அண்ட் கலஷா ஆஃப் நார்த் இந்தியன் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த விமானா அப்படிங்கிறத வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஷிகாராஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷிகாரா அப்படிங்கிறது வந்துட்டு நார்த் இந்தியாவில் எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்கன்னா
அம்லக் அண்ட் கலஷா. ஸோ நம்ம நார்த் இந்தியா வெஸ்ரா ஸ்டைலில் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு துவாரபாலாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். துவாரபாலாஸ் காட் தி என்ட்ரன்ஸ் டு கர்ப்பகிருஹா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ மண்டபத்துல இருந்து நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் கர்ப்பகிருஹா இருக்கும் இல்லையா? ஸோ கர்ப்பகிருஹா என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 சிலை முன்னாடி இருக்கும். ஸோ அந்த 2 சிலை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு துவாரபாலகாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நார்த் இந்தியாவில் வந்துட்டு அது பேர் ரிவர் காடஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். திராவிடன் ஸ்டைலில் அது பேர் என்ன சொல்கிறாங்க? துவாரபாலகாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன? லார்ஜ் வாட்டர் ரிசர்வாயர் ஆர் டெம்பிள் டேங்க் வித்தின் தி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இஸ் a காமன் ஃபீச்சர் இன் திராவிடா டெம்பிள் ஆர்கிடெக்சர். இப்போ நீங்கள் சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா கோயிலுக்கு பக்கத்துலையோ இல்லை கோயிலுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா தெப்பக்குளம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லார்ஜ் வாட்டர் ரிசர்வாயர் வந்துட்டு மேக்ஸிமம் எந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரில் இருக்கும்? திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு திராவிடா ஸ்டைலில் பல்லவா டைனாசிட்டின்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு என்ன இருக்கும்? டெம்பிள் என்க்ளோஸ்ட் வித் காம்பவுண்ட் வால். அதுக்கப்புறம் வந்து ராஜகோபுரம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது பேர் வந்து விமானாஸ்ன்னு சொல்லுவோம். விமானாஸ் எப்படி இருக்கும்? இட்ஸ் ஸ்டெப் லைக் எ பிரமிட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் வந்துட்டு இந்த ஷிக்காரா அப்படிங்கிறது நார்தர்ன் டெம்பிள்ஸில் வந்துட்டு அது பேர் அம்லக்கா இல்லாட்டி கலாசா. ஸோ இது 2க்கு ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு துவாரபாலகாஸ் இருப்பாங்க. துவாரபாலகாஸ் எங்கே இருப்பாங்க? கர்ப்பகிருஹாக்கு என்ட்ரன்ஸில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். லாஸ்ட் பாயிண்ட்டு லார்ஜ் வாட்டர் ரிசர்வாயர் வந்துட்டு எல்லா திராவிடன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்லையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபோட்டோஸில் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகும்போது கோபுரம்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்ம் ஆஃப் திராவிடா டெம்பிள். அதுக்கப்புறம் வந்துட்டு வாகன் இருக்கும், அதெல்லாம் பேசிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹிந்து டெம்பிளில் பார்த்தோம். ஸோ அடுத்து நமக்கு என்ன இருக்குது? மண்டபாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னோம்? கர்ப்பகிருஹா இருக்குது. இந்த கர்ப்பகிருஹாவுக்கு மேலே ஃபுல்லாக என்ன சொல்கிறோம்? விமானா சொல்கிறோம். இந்த விமானத்துக்கு மேலே பேர் வந்து என்னது? ஷிக்காரா. இந்த ஷிக்காராங்கிறது நம்ம எதுக்கு ஈக்குவல்னு சொன்னோம்? நார்த் இந்தியாவில். ஸோ இந்த அம்லக்கு வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் பாயிண்ட். ஸோ இதை தாண்டி நம்ம இந்த கோபுரம் சுற்றி காம்பவுண்ட் வால்ஸ் இருக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு லார்ஜ் வாட்டர் ரிசர்வாயர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ திராவிடா டெம்பிளுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன நீங்கள் நிறைய டெம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ திராவிடா டெம்பிள் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? ஸ்ரீரங்கம் டெம்பிள் இன் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் டெம்பிள். ஸோ அதான் பாருங்கள், இதுவும் பிரமிடிக்கல் ஷேப்னு பார்த்தோமா? ஸ்டெப்ஸ் லைக் பிரமிட்னு பார்த்தோமா? ராஜகோபுரம். ஸோ இது மாதிரி நீங்கள் பிரமிட் மாதிரி இருக்கிறதா வந்துட்டு நம்ம திராவிடா ஸ்டைலோட முக்கியமான ஆர்கிடெக்சர். ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம்? நம்ம ராஜகோபுரம் சொல்லுவோம், இல்லாட்டி கோபுரம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து திராவிடா ஸ்டைலோட முக்கியமான ஆர்கிடெக்சர். ஸோ அதுக்கப்புறம் உள்ள கோயிலில் பார்த்தீங்கன்னா கர்ப்பகிருஹா, ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம திராவிடா ஸ்டைலில் வந்துட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்த ஸ்டைல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு நகரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நகரா ஸ்டைல் அப்படின்னு நம்ம பார்த்தாலே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நார்தர்ன் இந்தியாவில் இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நகரா ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கீழே சவுத் இந்தியாவில் இருக்க டெம்பிள் எல்லாமே வந்துட்டு பல்லவாஸ் டைனாசிட்டி அவங்க தான் பைனியராக இருந்தாங்க. நகரா ஸ்டைல் யார் பைனியராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து குப்தன் டைனாசிட்டி அவங்க தான் வந்துட்டு மேக்ஸிமம் இருக்க டெம்பிள்ஸ் வந்து அங்கே கட்டினாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திராவிடா டெம்பிள்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோமோ சேம் பாயிண்ட்ஸ் இங்கேயும் இருக்கும், பட் வேறு வேறு நேம்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாமா இப்போ? ஸோ த நகரா ஸ்டைல் பிளாசம்ட் டியூரிங் தி குப்தா டைனாசிட்டி. ஸோ கடைசி நீங்கள் வந்துட்டு கம்பேரிசன் போட்டிங்கன்னா ஈஸியாக படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். குப்தா டைனாசிட்டி அண்ட் கண்டினியூ டு எவால்வ் த்ரூ அவுட் தி டிஃப்ரெண்ட் ரீஜனல் கிங்டம்ஸ் அண்ட் எம்பையர்ஸ் தட் கண்ட்ரோல்ட் நார்த்தன் இந்தியா. ஸோ இந்த நகரா ஸ்டைலை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது யார்? குப்தா டைனாசிட்டி. அதுக்கப்புறம் நாளடைவில் அது வந்து கண்டினியூ பண்ணி நிறைய பேர் வந்து புதுசாக கட்டுருவாங்க இல்லையா? ஸோ அந்த ரீஜனல் கிங்டம்ஸ் அந்த டைமில் யார் கிங்டம்ஸ் ரீஜனலாக இருந்தாங்களோ அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்து கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த நகரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? கர்ப்பகிருஹா, ஷிக்காரா, அப்புறம் வந்துட்டு மண்டபாஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன் நார்தர்ன் இந்தியா டெம்பிள்ஸ் ஆர் பில்ட் ஜென்ரலி ஆன் ஸ்டோன்டு பிளாட்ஃபார்ம் வித் ஸ்டெப்ஸ் லீடிங் அப் டு இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டோன்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா வந்துட்டு நம்ம திராவிடா ஸ்டைல்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நார்மலாக இப்போ ஒரு டெம்பிள் இருக்குன்னா இதான் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல இப்படி இதுதான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு திராவிடன் ஸ்டைலில் இருக்கும். நகரா ஸ்டைல் எப்படின்னா வந்துட்டு கிரவுண்டில் ஒரு ஸ்டெப் கட்டியிருப்பாங்க. இந்த ஸ்டெப்புக்கு மேலே தான் வந்துட்டு டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நகரா ஸ்டைலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து இந்த டெம்பிளோட ஃபோட்டோஸ் காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதே மாதிரி மெயினான பாயிண்ட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு ஷிக்காராஸ். ஸோ ஷிக்காராஸ் எப்படி சொல்கிறாங்க? while the earliest temples had just one tower or shikaras, later temple had several அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா there are many subdivisions of Nagara temple depending on the shape of the shikaras. ஒன்று வந்து என்னது? ரேக்க பிரசாத் ஆர் லாட்டினா, வம்சானா ஆர் வல்லபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ நகரா ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஷிகாராஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து விமானாஸ்ன்னு சொல்லி நம்ம திராவிடா டைமில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நகரா ஸ்டைலில் ஷிகாராஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வேரியஸ் ஃபார்ம்ஸாகவே இருக்கும். அது என்னென்ன வேரியஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரேக்க பிரசத்தா அப்படிங்கிற ஒரு ஃபார்ம், ஃபம்சனா அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம், லாஸ்ட்டாக வந்துட்டு வல்லபி அப்படிங்கிறது 3வது ஃபார்ம். ஸோ எந்த பார்த்தாலுமே வந்துட்டு இந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர் மேலே இருக்க விமானாஸ் எல்லாமே வந்துட்டு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 3 பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு தான் இந்த 3 பேர். என்னென்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட்? ரேக்க பிரசாத், ஃபம்சனா ஆர் வல்லபி அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரேக்க பிரசாத், ஃபம்சனா, வல்லபி என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வல்லபி, தே ஆர் பேரல் வேல்டட் ரூஃப் அண்ட் ஆர் ரெக்டாங்குலர் இன் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதுதான் வல்லபி மாடல். இப்போ வந்து இது மாதிரி வந்து பேரல் ரூஃப்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து பேரல் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த ஷேப் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு வல்லபி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெக்டாங்குலர் பில்டிங்ஸ் வித் அ ரூஃப் தட் ரைசஸ் இன் டு எ வால்டர் சேம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செகண்ட் வந்துட்டு ஃபம்சனா அப்படிங்கிறோம். ஃபம்சனாங்கிறது தீஸ் நகரா ஸ்டைல் டெம்பிள்ஸ் ஆர் ஷார்ட்டர் அண்ட் ப்ராடர் ஸ்ட்ரக்சர்ஸ். மல்டிபிள் ஸ்லாப் ரைசஸ் அப்வர்ட்ஸ் இன் மாடரேட் ஸ்லோப் ஆன் அ ஸ்ட்ரெயிட் இன்க்ளைன் லைக் எ பிரமிட். அதாவது பிரமிட் மாதிரி மல்டிபிள் ஸ்லாப்ஸ் வந்துட்டே போகும். மீட்டிங் அட் அ சிங்கிள் பாயிண்ட் above the building's mid point அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபம்சனாங்கிறது பிரமிடியல் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோமா? ஸோ இது மாதிரி செவரல் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த செவரல் பாயிண்ட்ஸில் அப்படியே பில்ட் ஆகி லாஸ்ட்டாக ஒரு மிட் பாயிண்டில் போய் முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வர்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபம்சனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து 3வது என்ன பார்த்தோம்? ரேக்க பிரசாத் ஆர் லாட்டினா அப்படின்றோம். ரேக்க பிரசாத்ங்கிறது இட் எமர்ஜ் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் ஸ்டைல். அதாவது முன்னாடி 2 ஸ்டைல் பார்த்தோம் இல்லையா? வல்லபி பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஃபம்சனா பார்த்தோம். ஸோ இந்த 2 ஸ்டைல்லையும் எமர்ஜ் ஆகி வர்றதை வந்துட்டு என்ன சொல்கிறோன்னா ரேக்க பிரசாத் அப்படின்றோம். ஸோ வல்லபி அண்ட் ஃபம்சனா எமர்ஜ் ஆகி வர்றது தான் வந்துட்டு லாட்டினா ஸ்டைல் ஆர் ரேக்க பிரசாத் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் டெம்பிள் ஃபீச்சர்ஸ் எ பேசிக் ஷிகாரா, எ ஸ்லைட் கர்வ்ட் டவர் வித் 4 sides ஆஃப் ஈக்குவல் லென்த் அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா வந்துட்டு நார்மல் டெம்பிள் ஷிகாராஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 4 sides வந்துட்டு ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ரேக்க பிரசாத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்கொயர் அட் த பேஸ், வால் கர்வ்ஸ் இன்வர்ட் அட் த டாப். இப்போ கீழே பார்த்தோம்னா வந்துட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இந்த ஒரு சைடு, அப்புறம் அந்த சைடு ஒரு சைடு இருக்கும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே கர்வ் இன்வர்டாக, அப்படியே இன்வர்டாக கர்வ் இப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் அது பேர் என்ன சொல்கிறோம்னா ரேக்க பிரசாத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நார்த் இந்தியன் டெம்பிள்ஸில் இந்த மாதிரி 3 கிளாசிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ரேக்க பிரசாத் ஆர் லாட்டினா, வல்லபி, ஃபம்சனா. ஸோ ஒரு ஷிகாராவோட மாடல் வச்சு இதை 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? சேம் லைக் சவுத் இந்தியாவில் கர்ப்பகிருஹான்னு பார்த்தோம், இங்கேயும் கர்ப்பகிருஹா இருக்கு. இஸ் ஆல்வேஸ் லொக்கேட்டட் டைரக்ட்லி அண்டர் தி டாலஸ்ட் டவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து டாலஸ்ட் டவர் அப்படின்னா வந்து நார்த் இந்தியன் டெம்பிள்ஸில் மேக்ஸிமம் இந்த டாலஸ்ட் டவர் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே தான் வந்துட்டு கர்ப்பகிருஹா அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஆனால் திராவிடன் ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மாதிரி எதுவும் வேரியேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நார்மலாக வந்து ஒரு ஷிகாராஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க. நாங்கள் ராஜகோபுரம் இந்த ஷிகாராவோட பெருசாக இருக்கும் பார்த்தோமா? ஆனால் நார்த் இந்தியா டெம்பிள்ஸில் எந்த கோபுரம் வந்துட்டு ஹைட்டாக இருக்கோ அந்த கோபுரத்துக்கு கீழே தான் வந்து கர்ப்பகிருஹா இருக்கும். இது வந்து யூனிக் பாயிண்ட். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு ஜகதி அப்படிங்கிற டேர்ம் பார்த்தோம். A Nagara temple generally rests on the high platform known as Jagati over a small platform called Pitta அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திராவிடா டெம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு கிரவுண்ட்லயே இருக்குன்னு நம்ம பார்த்தோமா? ஸோ ஆனால் நகரா டெம்பிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஸ்டெப்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஸ்டெப்டு பிளாட்ஃபார்ம் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஜகதி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டெப்டு பிளாட்ஃபார்முக்கு மேலே தான் வந்துட்டு டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஜகதி அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்றோம். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிஸ்தனா அப்படிங்கிறோம். அதிஸ்தனா அப்படின்னா வந்துட்டு rising above this is a smallest platform which forms the base for the construction of superstructure of the temple அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரைஸ்டு பிளாட்ஃபார்முக்கு மேலே ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, அதுதான் வந்துட்டு அதிஸ்தனா அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் பேர் என்ன சொன்னோம்? ஜகதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கர்ப்பகிருஹா அப்படிங்கிறது யூனிக் ஃபீச்சர் என்ன பார்த்தோம்? அண்டர் தி டாலஸ்ட் டவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நகரா ஸ்டைல்னா வந்துட்டு இதான் நமக்கு நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்டு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு பார்த்தோமா? ஸோ இதுக்கு பேர் என்ன நம்ம சொன்னோம்? நம்ம ஜகதி அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ ஜகதிக்கு மேலே என்ன இருக்கும்? அதிஸ்தனா அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் ஷிகாராஸ். இந்த ஷிகாராஸோட 3 டைப் பார்த்தோம். என்னென்ன 3 டைப் சொல்லுங்க? ரேக்க பிரசாதா ஆர் லட்டினா, ஃபம்சனா, வல்லபி. ஸோ 3 டைப் பார்த்தோமா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கர்ப்பகிருஹா இருக்கும். எங்கே லாங்கஸ்ட் டவர் இல்லாட்டி எங்கே டாலஸ்ட் டவர் இருக்கோ அங்கே தான் வந்துட்டு கர்ப்பகிருஹா இருக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி மண்டபாஸும் இந்த நார்த் இந்தியன் டெம்பிள்ஸில் வந்துட்டு ப்ராமினெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த
அம்லக்கா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, திராவிடன் டெம்பிள் என்ன சொல்லுவோம், அது பேர் ஷிகாராஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நார்த் இந்தியன் டெம்பிள்ஸில் வந்து இதுக்கு பேர் அம்லக்காஸ். ஸோ ஷிகாராஸ் இன் சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ் ஆர் திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நகரா ஸ்டைலும் திராவிடா ஸ்டைலோட ஃபோட்டோஸும் டெக்ஸ்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு அங்கே ஷிகாராஸ் எப்படி இருக்குது, இங்கே வந்து அம்லாக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அப்புறம் வந்து திராவிடா ஸ்டைல் வந்துட்டு கிரவுண்ட் பேஸ்லேயே கட்டியிருப்பாங்க, நகரா ஸ்டைல் வந்துட்டு ஜகதி அப்படிங்கிற ஸ்டெப்டு பிளாட்ஃபார்ம் அப்படிக்கு மேலே கட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டாலஸ்ட் டவர் கீழே தான் வந்து கர்ப்பகிருகா இருக்கும். அதே மாதிரி அங்கனக்குள்ள வந்துட்டு டாலஸ்ட் டவருங்கிறது வந்துட்டு ராஜகோபுரம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெம்பிள் ரிசர்வாயர், வாட்டர் ரிசர்வாயர் அங்கே இருக்கும், இங்கே வாட்டர் ரிசர்வாயர் இருக்காது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு விமானாஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். இங்கே வந்து என்ன 3 பிரிச்சிருக்காங்க, ரேக்க பிரசத்தா, வம்சனா, அப்புறம் வல்லபி. ஸோ இது மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் வச்சு படிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நகரா பார்த்துட்டோம், திராவிடா பார்த்துட்டோம், ரெண்டும் கம்பைன் பண்ண ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு வெசரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஸோ அதை பற்றி என்னன்னு பார்க்கலாமா. ஸோ வெசரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர்னா என்ன? மெனி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை போத் நார்த் அண்ட் சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ் வேர் யூஸ்ட் இந்த ரீஜன்ஸ் லைக் கர்நாடகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கர்நாடகா அப்படிங்கிற ரீஜனில் வெசரா அப்படிங்கிற ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்துட்டு ப்ராமினெண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சு. இந்த வெசரா ஸ்டைல் வந்துட்டு மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நார்த் இந்தியன் டெம்பிள்ஸ் அண்ட் சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ். மேக்ஸிமம் வெசராவோட ஸ்டைல் எங்கே இருக்கும் பார்த்தோன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் while some scholars consider the building in this region as being distinctly either Nagara or Dravida, a hybridized style that seems to have become popular after the mid 17th century is known as வெசரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டேட்டில் ஸ்காலர்ஸ் வந்து விசிட் பண்ணும்போது வந்து இது நகராவாக இருக்கலாம் இல்லை திராவிடாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இதுக்கு ஒரு புது ஸ்டைல் கொடுக்கணும்னு சொல்லிட்டா வெசரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் by the late 17th and early 18th century the ambitious projects at Ellora became even grander. By about 750 CE the early western Chalukyas control of Deccan was taken by ராஷ்டிரகூட்டாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எல்லோரா அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் வந்து திராவிடா ஸ்டைலில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம், கரெக்டாக. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு எல்லோராவோட ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் வெசரா ஸ்டைல்லையும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திராவிடா வெசரா ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் வந்துட்டு இந்த எல்லோரா கேவ்ஸ். தேர் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் ஆர்கிடெக்சர் இஸ் தி கைலாஷ்நாத் டெம்பிள் அட் எல்லோரா, எ கல்மினேஷன் ஆஃப் அட்லீஸ்ட் மில்லினியம் லாங் ட்ரெடிஷன் இன் ராக்கெட் ஆர்கிடெக்சர் இன் இந்தியா. ஸோ இந்த எல்லோராவில் கைலாஷ்நாத் டெம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிளாக. ஸோ அது வந்து திராவிடா ஸ்டைல் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நகராவோட இன்ஃப்ளூயன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க ஆரம்பிச்சதுனால வெசரா ஸ்டைலும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த எல்லோராவோட யூனிக் ஃபீச்சர் என்னன்னா, இப்போ நார்மலாக டெம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு சில ஊர்லேருந்து கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் எல்லோராவில் இருக்க கைலாஷ்நாத் டெம்பிள் வந்துட்டு ஒரு பெரிய கல்லை அதை உடச்சி அதுக்கப்புறம் செதுக்கி நமக்கு கோயிலாக வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எல்லோரா கேவ்ஸில் இருக்க கைலாஷ்நாத் டெம்பிளோட யூனிக் ஃபீச்சர். ஸோ அடுத்த பாயிண்ட், இட் இஸ் அ கம்ப்ளீட் திராவிடா பில்டிங் வித் அ நந்தி ஷ்ரைன் சின்ஸ் த டெம்பிள் இஸ் டெடிகேட்டட் டு சிவா, a gopuram like gateway surrounding cloisters, subsidiary shrines, staircases, imposing tower and vimana rising to 30 meters. ஸோ வந்துட்டு இல்லை திராவிடா ஸ்டைல் எப்படிங்கிற ப்ரூஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு இதில் வாகன் இருக்குது, நந்தி இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு கோபுரம் லைக் கேட்வேஸ், நம்ம ராஜகோபுரம் பார்த்தோம் இல்லையா திராவிடாவில், ஸோ அதே மாதிரி கோபுரம் லைக் கேட்வேஸ் இருக்குது. அதே மாதிரி சரௌண்டிங் கிளாய்ஸ்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேர் கேஸ், சின்ன சின்ன டவர்ஸ், ஸோ எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு நம்ம திராவிடா ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்லி ஆல் ஆஃப் திஸ் இஸ் கார்வ்ட் அவுட் ஆஃப் அ லிவிங் ராக். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரே கல்லை வந்துட்டு செதுக்கி அந்த இடத்துல செதுக்கி அந்த டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன் போர்ஷன் ஆஃப் தி மோனோலித்திக் ஹில் வாஸ் கார்வ்ட் பேஷன்ட்லி டு பில்ட் தி கைலாஷ்நாத் டெம்பிள். த ஸ்கல்ப்சர் ஆஃப் தி ராஷ்டிரகூட்டா ஃபேஸ் அட் எல்லோரா இஸ் டைனமிக் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃபன் லார்ஜர் தென் தி லைஃப் சைஸ். ஸோ உங்களுக்கு மெயின் பாயிண்ட் என்ன, ஒரு பெரிய தனி கல்லவே வந்து செதுக்கி நமக்கு வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கைலாஷ்நாத் டெம்பிள். ஸோ கைலாஷ்நாத் டெம்பிள் எந்த இடத்துல இருக்குது நமக்கு வந்து எல்லோரா அப்படிங்கிறது, எல்லோரா கேவ்ஸ் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ கைலாஷ்நாத் டெம்பிள் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம வெசரா ஸ்டைல் மேக்ஸிமம் வந்துட்டு கர்நாடகா ரீஜனில் வந்துட்டு ப்ராமினெண்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ வெசராங்கிறது காம்பினேஷன் ஆர் மிக்ஸ் ஆஃப் போத் திராவிடாஸ் அண்ட் நகரா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு வந்துட்டு சாளுக்கிய டைனஸ்டி. நம்ம ரீஜனல் கிங்டம்ஸ், ஒவ்வொரு ரீஜனல் கிங்டம்ஸ் வந்துட்டு அவங்களோட யூனிக்னஸை கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. லைக் பல்லவாஸ் திராவிடாவில் இருப்பாங்க,
அதே மாதிரி நகராஸுங்கிறது குப்தா டைனாஸ்டி வந்துட்டு நகராஸில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வெசராங்கிறது வந்துட்டு நமக்கு என்ன ராஷ்டிரகூட்டாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அதே டெம்பிள்ஸ் கீழே டெம்பிள் ஸ்ட்ரக்சர் வந்து யார் பண்ணியிருப்பாங்க பார்த்தோம்னா வந்துட்டு சாளுக்கியாஸ் டைனாஸ்டி பண்ணியிருப்பாங்க. சாளுக்கியாஸ் டைனாஸ்டி டெம்பிள் ஆர்கிடெக்சரோட யூனிக் டெம்பிள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹலபிடு அப்படிங்கிற ஏரியாவில் வந்துட்டு ஹொய்லாஸ்நாத் டெம்பிள், அதுதான் வந்துட்டு மெயின் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஹொய்சலேஸ்வரா டெம்பிள், லார்ட் ஆஃப் ஹொய்சலாஸ் அட் ஹலபிடு இன் கர்நாடகா was built in dark schist stone by the Hoysala king in 1150. இப்போ வந்துட்டு ஹொய்சாலா கிங் பார்த்தோம் இல்லையா சாளுக்கியாஸில். ஸோ ஹொய்சாலாஸ் வந்து கட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லோரா கேவ்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டார்க் சிஸ்ட் ஸ்டோன் மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஹொய்சலேஸ்வரா டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன, ஹொய்சலா டெம்பிள்ஸ் ஆர் சம்டைம்ஸ் கால்ட் ஹைப்ரிட் ஆர் வெசரா. ஸோ இதுவும் என்ன சொல்கிறாங்க, வெசரா டைப் ஆஃப் டெம்பிள் சொல்கிறாங்க. வெசரா ஸ்டைல் ஆஃப் temple architecture as their unique style seems neither completely Dravida or Nagara. இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாக திராவிடா ஸ்டைல் அப்படின்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டாக நகரா ஸ்டைலும் சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் திராவிடா அண்ட் நகரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தே ஆர் ஈஸிலி டிஸ்டிங்விஷபிள் ஃப்ரம் அதர் மெடிவல் டெம்பிள்ஸ் பை தயர் ஹைலி ஒரிஜினல் ஸ்டார் லைக் கிரவுண்ட் பிளான்ஸ். ஸோ இதுதான் அடுத்த மெயின் பாயிண்ட். நம்ம என்ன நகரா ஸ்டைல் ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஜகதி அப்படின்னு நம்ம பார்த்தோமா. ஜகதின்னு என்ன பார்த்தோம், எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த டெம்பிளில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார் லைக் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபோட்டோஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்டார் லைக் கிரவுண்ட் பிளான்ஸ் அண்ட் ப்ரொஃப்யூஷன் ஆஃப் டெக்கரேட்டிவ் கார்விங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஹொய்சலேஸ்வரா டெம்பிள், சோம்நாத் டெம்பிள் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றா இருக்கும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் நகரா ஸ்டைலாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ரேக்க பிரசித்தா மாடலில் இருக்குது. ஸோ இதே மாதிரி இங்கே பாருங்கள் எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸில் கட்டியிருக்காங்க. இந்த எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஜகதி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ஜகதி அப்படிங்கிறது இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார் ஷேப்டு பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டார் ஷேப்டு பிளானுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டெல்லேட் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஜகதி அப்படிங்கிறது நகரா ஸ்டைலில் இருக்கும். இந்த ஹொய்சலேஸ்வரா டெம்பிளில் வந்துட்டு ஜகதிங்கிறது ஸ்டார் லைக்டு ஷேப்பில் இருக்குது. அந்த ஸ்டார் ஷேப்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டெல்லேட் பிளான் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள். ஸோ எங்கெங்கே நம்ம கோயிலனா பார்க்குறோம், அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரோட கோயில் பார்க்குறோமோ நீங்கள் சைடில் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுவரை என்ன பார்த்தோம், நம்ம ஹிந்து டெம்பிள் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது திராவிடா, நகரா, வெசரா அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மூணை தவிர்த்து புத்திஸ்ட் டெம்பிள் எப்படி இருக்குது, ஜெயின் டெம்பிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ புத்திஸ்ட் டெம்பிள் பாருங்கள், இப்போ நம்ம வந்து அடிக்கடிக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்துகிட்டே இருக்கிறது பார்த்தோம்னா சைட்ஸ் லைக் எல்லோரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லோரா ஹிந்து டெம்பிள் வந்து என்ன எக்ஸாம்பிளாக பார்த்தோம், கைலாஷ்நாத் டெம்பிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி எல்லோரா கேவ்ஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இந்த எல்லோரா கேவ்ஸில் என்னென்ன மான்யூமெண்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த ரிலீஜன் பார்த்தோன்னா புத்திஸ்ட், ஹிந்து, அப்புறம் ஜெயின் மான்யூமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹவெவர் பாதாமி, கஜுராவ் அண்ட் கனௌஜ் ஹாவ் தி ரிமைன்ஸ் ஆஃப் எனி டூ ஆஃப் தி ரிலீஜன்ஸ் ரைட் நெக்ஸ்ட் டு தி ஈச் அதர். ஸோ இப்போ எல்லோரா கேவ்ஸ் மட்டும் இல்லாமல் பாதாமி கேவ்ஸாக இருக்கட்டும், கஜ்ராவ் கேவ்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கனோஜ் கேவ்ஸாக இருக்கட்டும், எல்லா கேவ்ஸ்லையுமே வந்துட்டு எய்தர் இந்த ரெண்டு புத்திஸ்ட் ஹிந்து இல்லாட்டி ஹிந்து ஜெயின், ஸோ இந்த 3 ரிலீஜனோட மான்யூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இந்த ப்ரீ எமினன்ட் புத்திஸ்ட் சைட் இஸ் போத் கயா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். போத் கயா என்ன பிளேஸ், அப்போ லார்ட் புத்தா வந்துட்டு என்லைட்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ லார்ட் புத்தா என்லைட்மெண்ட் ஆன இடம் பேர் தான் வந்துட்டு போத் கயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போத் கயா இஸ் அ pilgrimage site since Siddhartha achieved enlightenment here and became the Gautama Buddha. ஸோ என்லைட்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பேர் வந்து சித்தார்த்தா, என்லைட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கௌதம புத்தா அப்படிங்கிறாங்க. இங்கனக்குள்ள வந்து என்லைட்மெண்ட் ஆனார். while the Bodhi tree is of immense importance, the Mahabodhi temple at Bodh Gaya is an important reminder of the brickwork of that time அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ மெயினாக நீங்கள் கவர் பண்ண வேண்டியது போத் கயாவில் இருக்க மகாபோதி டெம்பிள். ஸோ போத் கயாவில் மகாபோதி டெம்பிள் இருக்குது. அந்த மகாபோதி டெம்பிள் கீழே எந்த ட்ரீ கீழே உட்காந்துருக்காரு, போதி ட்ரீ. போதி ட்ரீயில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது என்லைன்மெண்ட் ஆகிடுவார். ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு புத்திஸ்ட் சைட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைன் ஹியர் located at the base of the Bodhi tree is said to have been constructed by King Ashoka. ஸோ ஏன்ஷியன்ட் டைம்லேயே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த போதி ட்ரீயில் வந்து ஒரு என்லைன்மெண்ட் ஆனார் இல்லையா. ஸோ அந்த மகாபோதி டெம்பிளோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அசோகா அப்படிங்கிற கிங் தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், மெனி ஆஃப் தி ஸ்கல்ப்சர்ஸ் இன் த நிஷிஸ் இன் த டெம்பிள் ஆர் டேட்டட் டு தி 8th century பாலா பீரியட்,
while the actual Mahabodhi temple itself stands now is a largely colonial period reconstruction of old 17th century design அப்படி நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், மகாபோதி டெம்பிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்துட்டு கிங் அசோகா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லேட்டர் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னா பாலா டைனாசிட்டி. இப்போ நீங்கள் ஜென்ரலாக மாடர்னில் போய் பார்க்குறது வந்துட்டு இப்போ கொலோனியல் டைம்ஸில் மாடர்ன் டேஸில் கட்டினது தான் வந்துட்டு இப்போ இருக்க மகாபோதி டெம்பிள். ஸோ அடுத்து இட் இஸ் நேரோ லைக் நகரா டெம்பிள்ஸ் பட் ரைசஸ் வித்தவுட் கர்விங் லைக் அ திராவிடா ஒன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து ஹிந்து டெம்பிளோட கம்பேர் பண்ணும்போது நகரா டெம்பிளும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அதுக்கான ஷிகாராஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதுக்காக கர்வா இல்லைன்னு சொல்லி திராவிடாவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ வந்து இப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, புத்திஸ்ட் டெம்பிளையும் ஹிந்து டெம்பிள்ஸ்லையும் வந்துட்டு அதோட ஷிகாராஸ் அதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு மகாபோதி டெம்பிள் அட் போத் கயா. ஸோ இதில் பாருங்கள் ஷிகாராஸ் வந்து விமானஸ்னம் எப்படி இருக்குது, ஸோ கேர்வாகவும் இல்லை. ஸோ நம்ம வந்து கேர்வாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா நகரால, ஸோ இது கேர்வாகவும் இல்லை, அதே மாதிரி பிரமிடிக்கல் ஷேப்பில் இருந்தும் அவ்வளோக்கா எதுவும் இல்லை. ஸோ இட்ஸ் நெய்தர் திராவிடா நார் நகரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி புத்திஸ்ட் டெம்பிள் நம்ம பார்த்த மாதிரி ஜெயின் டெம்பிள்ஸ் வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்குது, ஏதோ ஒரு பிளேஸில் தான் இருக்கும்னு இல்லை. இப்போ மாடர்ன் டைம்ஸில் வந்துட்டு நிறைய ஜெயின் டெம்பிள்ஸ் நிறைய புத்திஸ்ட் டெம்பிள்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்ஷியன் டைமில் ஜெயின் ஸ்கல்ப்சர்ஸோ இல்லை ஜெயின் கேவ்ஸ் ஜெயின் டெம்பிள்ஸ்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இட்ஸ் டெம்பிள் அட் மவுண்ட் அபு அப்படிங்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஜெயின் டெம்பிள்ஸ் எங்கே இருந்துச்சு, மவுண்ட் அபு. மவுண்ட் அபுங்கிறது எங்கே இருக்குது, நமக்கு ராஜஸ்தான் இருக்கு இல்லையா. ஸோ இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை விமல் ஷா அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு கட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் இந்தியாவில் என்னென்ன டெம்பிள்ஸ் இருக்குன்னா தியோகர், கஜுராவ், சந்தேரி அண்ட் குவாலியர் ஹேவ் சம் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜெயின் டெம்பிள்ஸ். இப்போ மவுண்ட் அபுல மட்டும் இல்லாமல் நமக்கு தியோகரில் இருக்குது, கஜுராவில் இருக்குது, சந்தேரி இருக்குது, குவாலியரில் இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஜெயின் டெம்பிள்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ மேக்ஸிமம் என்ன பார்த்தோம், நகரா ஸ்டைல் ஆர்கிடெக்சர் வந்துட்டு குப்தா பீரியடில் இருக்குன்னு தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த குப்தா பீரியடோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டெம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா தசாவதாரா டெம்பிள், அது எங்கே இருக்குது, தியோகர் உத்தரப்பிரதேஷ். செகண்ட் வந்து விஷ்ணு டெம்பிள் ஜபல்பூர் மத்திய பிரதேஷ். பார்வதி டெம்பிள் நச்னா குத்தாரா மத்திய பிரதேஷ். அப்புறம் வந்துட்டு பிதர்கனான் டெம்பிள் கான்பூர் டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேஷ். அப்புறம் துர்கா டெம்பிள் ஐஹோலில் இருக்குது. அடுத்து இரான் டெம்பிள் இல்லாட்டி வர்தா டெம்பிள்னு சொல்லுவாங்க, அதுவும் மத்திய பிரதேஷில் இருக்குது. அப்புறம் சிவா டெம்பிள் பும்மாரா சாத்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ லக்ஷ்மணா டெம்பிள் அது எங்கே இருக்குது, சத்தீஸ்கர் சிர்பூரில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு மேப் எடுத்து பார்த்தோன்னா மத்திய பிரதேஷ் இந்த மிடில் ரீஜியன், அப்புறம் இந்த சத்தீஸ்கர் ரீஜியன், அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பார்த்தோம் உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த ரீஜியன், ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த ரீஜியனில் இருக்கிற எல்லா டெம்பிள்ஸுமே எந்த டைனாசிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா குப்தா டைனாசிட்டி தான் மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி மேப் போட்டு படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் டியூரிங் குப்தா பீரியட் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிற டாபிக் வச்சு ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, ரீட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ கொஸ்டின் படிங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் நகரா டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறோம். கர்விலினியர் ஷிகாராஸ், கோபுரம் டவர்ஸ், ஃப்ளாட் ரூஃப்டு மண்டபாஸ், வுட் பேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ளாட் ரூஃப் மண்டபாஸ் எங்கே பார்த்தோம், திராவிடா ஸ்டைலில் பார்த்தோமா. ஸோ ஆப்ஷன் சி வராது. கோபுரம் டவர்ஸுங்கிறதும் நம்ம எங்கே பார்த்தோம், திராவிடா ஸ்டைலில் பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் பியும் வராது. அப்புறம் வுட் பேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம எங்கேயும் பார்க்கல. ஸோ கர்விலினியர் ஷிகாராஸ்ங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் நகரா டெம்பிள். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸி இல்லையா, விச் டெம்பிள் ஸ்டைல் இஸ் மோஸ்ட் ப்ராமினன்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதுக்கு நீங்கள் எலிமினேஷன் டெக்னிக்கே போக வேண்டாம், டைரெக்டாக ஆப்ஷன் சி திராவிடா அப்படிங்கிறது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸி தான். கர்ப்பகிருஹா அப்படிங்கிறது வந்துட்டு போத் நகரா அப்புறம் வந்துட்டு திராவிடா, இந்த ரெண்டு ஸ்டைல்லையுமே என்ன பார்த்தோம், அந்த கர்ப்பகிருஹா அப்படிங்கிறது ஃபியூச்சர் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எ லார்ஜ் ஹால் ஆஃப் ஃபார் டிவோட்டீஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்ன சொன்னோம், மண்டபாஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ வருமானா, ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து பவுண்ட்ரி வால்னு பார்த்தோம், பவுண்ட்ரி வால்ங்கிறது வெளியே கட்டுறது, ஸோ அதுவும் ஆன்சர் இல்லை. லாஸ்ட்டு பாருங்கள் டெம்பிள் என்ட்ரன்ஸ்னு பார்த்தோம், டெம்பிள் என்ட்ரன்ஸுங்கிறது
கோபுரம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து ஆப்ஷன் டியும் வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, த இன்னர் மோஸ்ட் ஸ்டாண்டம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The term விமானா இன் திராவிடியன் டெம்பிள், அதாவது விமானா இல்ல திராவிடியன் டெம்பிள்ஸ்ல என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. கர்வ்டு டவர் அப்படின்றாங்க. கர்வ்டு டவர் நமக்கு எங்க இருக்கும்? நகராஷ்டிரியில் இருக்குன்னு பார்த்தோமா? ஸோ ஆப்ஷன் ஏ வராது. டோம் ஓவர் மண்டபாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம நகரால பார்த்துருப்போம். ஸோ இது ஆன்சர் இல்லை. அடுத்து பிரமிட் ஷேப்டு மெயின் ஷ்ரைன் டவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இதுதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ என்ட்ரன்ஸ் கேட்வேனா நம்ம அது கோபுரம்னு சொல்லுவோம். போன ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தோம். ஸோ கோபுரம்ங்கிறது தான் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் கேட்வே. ஸோ ஆப்ஷன் டியும் வராது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ டாலஸ்ட் கோபுரம்ஸ் இன் இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க இல்லையா? ஸோ டாலஸ்ட் கோபுரம்ஸ் எங்கே இருக்கும்? ஒடிஷா டெம்பிள்னு பார்ப்போம். ஒடிஷா வந்துட்டு நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வருமானா வராது. அங்கே வந்து கோபுரம்ஸும் அங்கே இருக்காது நகரால. கர்நாடகா ஜெயின் பசாதீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெயின் டெம்பிளில் அது மாதிரி நம்ம பார்க்கல. அடுத்து கேரளா ஷ்ரைன்ஸ் அப்படிங்கிற இருக்காங்க. தமிழ்நாடு டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேரளா ஷ்ரைன்ஸா தமிழ்நாடு டெம்பிள்ஸா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மோஸ்ட் ஆன்சர் என்ன வரும்னா தமிழ்நாடு டெம்பிள்ஸ் அப்படின்னு தான். ஸோ அங்கே தான் வந்து மேக்ஸிமம் ராஜகோபுரம்ஸ் கட்டுவாங்க. தமிழ்நாடு டெம்பிள் கேரளாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் வந்துட்டு இந்த டாலஸ்ட் கோபுரம் அப்படிங்கிறத வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which temple is known for its rock cut architecture அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ராக் கட் ஆர்கிடெக்சர் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். எல்லோரா கேவ்ஸ் வச்சு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ டேரெக்டாக நீங்கள் அடிச்சிடலாம், கேன்சல் பண்ணவே தேவையில்லை. ஆப்ஷன் பி கைலாஷா டெம்பிள் அட் எல்லோரா. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். In Nagara temples, the tower above the sanctum is called கோபுரம்ஸ், விமானா, ஷிக்காரா, அம்லக்கா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அம்லக்காங்கிறது அந்த மேலே இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அம்லக்கா வராது, கோபுரம்ஸ் வராது. விமானாஸுங்கிறது வந்து நம்ம எங்கே பார்த்தோம்? திராவிடா ஸ்டைலில் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ விமானாங்கிறது திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ ஷிக்காராஸ் ஆப்ஷன் சி அப்படிங்கிறத வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு வெசரா ஆர்கிடெக்சர் பற்றி கேட்குறாங்க இல்லையா? ஸோ வெசரா ஆர்கிடெக்சர்னா டேரெக்டாக என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து கேன்சலேஷன் போக தேவையில்லை. மிக்ஸ்டு ஸ்டைல் ஆஃப் கம்பைனிங் நகரா அண்ட் திராவிடா அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து சவுத் இந்தியன் டெம்பிளில் கோபுரம்ஸ் வந்து எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, ஓவர் தி கர்ப்பகிருஹா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கர்ப்பகிருஹாக்கு மேலே நம்ம என்ன சொல்லுவோம்? சவுத் இந்தியன் டெம்பிளில் அது பேர் விமானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டா? ஸோ ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து ஓவர் தி மண்டபாஸ் அப்படிங்கிறாங்க. மண்டபாஸ் மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து டெம்பிள் என்ட்ரன்ஸ். ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி அட் த டெம்பிள் என்ட்ரன்ஸ். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? அபவ் தி பிரதிக்ஷ்ண பாதா. ஸோ பிரதிக்ஷ்ண பாதாங்கிறது கோவிலை சுற்றி வர்றது. ஸோ அதுக்கு மேலே கோபுரம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி வராது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டினில் வந்துட்டு திராவிட ஆர்கிடெக்சரில் விமானாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்னென்ன ஆப்ஷன்? இட் இஸ் கல்வனினியர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து நகரா ஸ்டைலில் தான் பார்த்தோம். ஆப்ஷன் ஏ வராது. இட் இஸ் அ பிரமிடல் வித் மல்டிபிள் ஸ்டோரிஸ் இல்லாட்டி தாலாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்ட். பிரமிடியல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. அடுத்தடுத்து பாருங்கள், இட் ஹாஸ் நோ கலசான் இருக்கும். ஸோ எல்லா திராவிட டெம்பிள்ஸையும் கலசாஸ் இருக்கும். ஸோ இப்போ இது சி வராது. பில்ட் மெயின்லி ஆஃப் வுட். ஸோ வுட் கன்ஸ்ட்ரக்ஷனும் இதுக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ இது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இந்த எபிசோட் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டெம்பிள் ஆர்கிடெக்சர் இன் இந்தியா.
ஸோ ஏன்ஷியன் டைம்ஸ்லேருந்து இப்போ இருக்க மாடர்ன் டைம்ஸ் வரைக்கும் டெம்பிள் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது நார்த் இந்தியாவில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு, சென்ட்ரல் இந்தியாவில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, சவுத் இந்தியாவில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி 3 ஸ்டைலாக பிரிச்சிருக்காங்க. ஒரு ஹிந்து டெம்பிளுக்கு என்னென்ன பேசிக் ஃபார்ம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து புத்தி ஸ்டைல் என்ன ஃபார்ம்ஸ் கட்டியிருக்காங்க, ஜெயின் டெம்பிளில் எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோடில் ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.